நமஸ்காரம். இது வந்து 4ஆம் நாள்ல இருந்து தொடங்கக்கூடிய பிரயாணம். என்ன முதல் 3 பிரயாணங்கள் ஏற்கனவே நான் வந்து பார்ட் 1ல போட்டிருப்பேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கும். ஏற்கனவே 3ஆம் நாள் அன்னைக்கு நிஷ்கலங் மகாதேவ் மந்திர், இது வந்து பஞ்ச பாண்டவா வந்து வர்ஷிப் பண்ண இடம், அதை கடலுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அங்கேருந்து நாங்கள் அந்த தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கே புறப்பட்டு வந்தோம்னா விற்பூர் அப்படின்னு அந்த பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அன்னைக்கு இரவு அங்கதான் தங்கினோம். வாங்கும். இன்னைக்கு 4ஆம் நாள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்றேன். வழக்கமான திருவாராதனையோட ஆரம்பித்தது அன்னைக்கு 4ஆம் நாள். குரு பரம்பரா ராமானுஜம் சரணம் பவத்தே மாதா பிதா காலையில் 5 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பினோம். எங்கே போனோம் தெரியுமோ? வேரவால் பால்காட்டி டெம்பிள் அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயிலோட வரமாற்று இது வந்து பால்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இது வந்து எங்கன்னா சோம்நாத் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். இப்போ இந்த வீரவால் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து புனித யாத்திரை தான். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் இருந்தால் கூட இதில் ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமோ? இங்கே தான் கிருஷ்ணர் வந்து தன்னோட வாழ்க்கையை, அதாவது துவாபர யுகத்தில் போரெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அந்த யுகங்களே முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கசப்பான, ஏன்னா காலில் வேடன் வந்து ஒரு அம்பு பட்டு தானே அவர் போகணும் அப்படிங்கிறது தானே அவருக்கு சீவை கொண்டு புறப்பட்டு போகணும் அப்படிங்கிறது அவரோட இது இல்லையா, அவருக்கு விதிக்கப்பட்ட ஆணை இல்லையா. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், இந்த இடத்துல தான் அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா வேடன், அவன் வந்து இந்த பெருமாளோட காலில் அம்பு எய்துற மாதிரி அப்படிதான் அந்த அங்கே உள்ள இருக்கிற விக்கிரகமே இருக்கும். அவளை ஆச்சரியமாக அந்த கருவறை அவள் சித்தரிச்சிருப்பான் ரொம்ப அழகா. அந்த வேட்டைக்கார பேர் ஜாரான்னு பேரு. அவன் தான் அந்த பெருமாளை நான் காலில் அந்த ரொம்ப அடிச்சதுனால தன்னுடைய அந்த கடமையை முடிச்சுட்டு, தன்னுடைய அந்த அவதார மகிமையை முடிச்சுட்டு ஒரு சீவனிடம் புறப்பட்டு போனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறுதியான தருணம் இருக்கு பார்த்தீங்களா. அது இருக்கக்கூடிய இந்த அழகான கஷேத்திரம் தான் பால்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இங்கே நாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அந்த பெருமாளை சேவிச்சோம். அதே சமயத்தில் கிருஷ்ணருக்கு காலில் அப்புப்பட்டு காயத்தோடு இருந்தார். அது இல்லாமல் மனசுக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல பெருமாள் வந்து சாட்சாத் குடிக்கொண்டிருக்கார். இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் பெருமாளுக்கு நாம சங்கீதம் பண்ணி நாட்டியம்லாம் ஆடினோம். தீர்த்தம் முடிச்சுட்டு நாங்கள் போன அடுத்தது சோம்நாத் கோயில். இந்த சோம்நாத் வந்து ரொம்ப ஃபெமிலியர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து தியோபடான் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கிறது, அந்த வேளாவல் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான கஷேத்திரம். இது வந்து ரொம்ப புனிதமான கஷேத்திரம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு இல்லையா, அதுல முதன்மையான ஜோதிர்லிங்கம் இந்த சோம்நாத்ல இருக்கிற ஜோதிர்லிங்கம் தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனை எங்கன்னா, நிறைய முஸ்லீம்ஸ் அந்த காலத்துல நிறைய பேர் படையெடுத்துன்னு வந்தா இல்லையா, அதனால இந்த கோயில் வந்து அப்பப்போ அழிஞ்சுனே வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 முறை இந்த இடத்துக்கே படையெடுத்தாருன்னு சொல்லுவா இல்லையா. நம்ம எல்லாம் அந்த ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருப்போமே. அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தீவிரமா அந்த இடத்துல இறங்கி இந்த அழகான ஒரு அற்புதமான கோவிலை கட்டினா, இந்த கோவில நம்ம யாரும் போட்டோலாம் எடுக்க முடியாது. நாங்கள் எல்லாரும் வெளியில தான் இருந்து போட்டோ எடுத்துக்கணும். உள்ள வெறும் பெருமாளை மட்டும் ஈஸ்வரனை மட்டும் சேவிச்சுட்டு வர மாதிரியான ஒரு ஆச்சரியமான ஒரு திருத்தலம் தான் இந்த சோம்நாத் தலம். இது வந்து குஜராத்ல சௌராஷ்டிரா மாநிலம் சொல்லக்கூடிய குஜராத்ல இருக்கக்கூடிய பிரபாஸ் படான் அப்படின்னு கடற்கரை, அதாவது பீச், அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். இது அகமதாபாத்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் 240 மைல் என்னவோ இது அகமதாபாத்லேருந்து. ஏன்னா நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அந்த வெராவலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சோம்நாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பக்கத்துலேயே சிவா டெம்பிள், அந்த ஓல்டு சிவா டெம்பிள் என்னென்னா ராணி அகல்யா பாய் அப்படிங்கிறவா இந்த சோம்நாத் பக்கத்துலேயே ரொம்ப அழகான ஒரு சிவா டெம்பிள், அதையும் தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் லட்சுமி நாராயண மந்தர் அங்கே இருக்குது பக்கத்துலேயே, அதையும் தரிசனம் பண்ணோம். அங்கேருந்து ஈவினிங் புறப்பட்டோம். எங்கே புறப்பட்டோம்? போர்பந்தர். எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான இடம் இல்லையா. இந்த இடம் வந்து சுதாமா மந்திர். சுதாமானா நம்ம குச்சேல சொல்றோம்லே அவர் தான்.
ரொம்ப ஆச்சரியமான பக்தர். இவ 2 பேருமே கிருஷ்ணரும் குச்சேலரும் மிக பால்ய சேகிதர்களவா. அவ சாந்தினி மகரிஷி கிட்ட 2 பேரும் பாடம் பயின்றவா, அங்கேயே இருந்தவா. அப்புறம் கிருஷ்ணர் வந்து துவாரகா கால வந்துட்டார். ஆனா குச்சேலர் பரம ஏழை ஆயிட்டார். அவருக்கு வந்து 27 குழந்தைகள் சொல்லுவா. 27 நட்சத்திரங்களுக்கு 27 குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, 1-2 அந்த காலத்துல வளர்க்க முடியல. 27 குழந்தைகள். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் மனைவி ரொம்ப சாந்தமானவ, ரொம்ப ரொம்ப நல்ல பத்தினி அவள். அவ என்ன பண்ணா, குச்சேலர்கிட்ட சொல்லி அமிச்சா, கிருஷ்ணர்கிட்ட போய் கேளுங்கோ, ஏன்னா கிருஷ்ணர் உங்க நம்பர் தானே, அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்களேன், இந்த மாதிரி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோமே, இந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு எதனா வழி இருக்கக்கூடாதா, வழி இருக்கா அப்படின்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அங்கேருந்து என்ன பண்ணாராம், ஒரு அவல் பொறி இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா வறுத்து இந்த அவல் பொறியை அழகா வெள்ளம் விட்டு கட்டி கிழிந்த துணியில கொடுத்தாலாம் அந்த பத்தினி. ஏன்னா அவ வந்து கிருஷ்ணருக்கு உணர்த்தினாலாம் இவரோட கஷ்டத்தை. இந்த கிழிந்த துணியில கொடுத்தனா இவர் என்ன பண்ணார், குச்சேலர். அவருக்கு குச்சேலருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிருஷ்ணனை பார்க்க போறோம், இதெல்லாம் என்ன இது கேட்கறதுக்கு சொல்லி அனுப்புறோம், அதெல்லாம் சரிதான், ஆனா கிருஷ்ணரை பார்க்க போறோமேன்ற சந்தோஷத்துல அப்படியே இருந்து கிளம்பி கிருஷ்ணருக்கு துவாரகாய்க்கு போனார். துவாரகைக்கு போனோன்னு கிருஷ்ணருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஆர்ப்பரித்து ஆர்வாரம் பண்ணி எல்லாம் பண்ணார். அப்புறம் கால் பாத பூஜைலாம் பண்ணார். ஏன்னா ரொம்ப பால்ய சேர்க்கிறதாச்சே, ரொம்ப சந்தோஷம். ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும்ல எதுக்காக குசேலர் வந்திருக்காருன்னு சொல்லவே வேண்டாமே, பகவான் ஆச்சு அவன், அவர் தெரிஞ்சது. அப்ப என்ன பண்ணார், கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணர் கேட்டார் குச்சேலர்கிட்ட, எதனா கொண்டு வந்திருக்கே எனக்காக நீ அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிழிந்த மூட்டையில அவல் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே மெதுவா எடுத்து கொடுத்தாராம். ஏன்னா அவருக்கு அவமானமாக தான், இவ்வளோ பெரிய ராஜ்யசபையில கிருஷ்ணருக்கு யாரும் என்னென்னோ கொடுப்பா, கீழ்ந்த மூட்டையில போய் அவள் துணியை கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ்ணர் அதை அப்படியே வாங்கி, எனக்காக அவள் கொடுத்து அனுப்பிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அப்படியே எடுத்து அந்த அவல் மூட்டையை ஒரு அவல் பொறி எடுத்து ஒரு இது வாயில போட்டுட்டாராம். இவர் இப்படி வாயில போட்டுட்டு, ஆனா அந்த இடத்துல அவ கொடுத்து விட்டா இல்லையா, எந்த காரணத்துக்காக கொடுத்து விட்டாலோ அந்த இடத்துல அப்படியே செல்வங்கள் மாட மாளிகை கூட கோபுரங்களா மாறிட்டுதான் குச்சேலர் வாழ்ந்த இடத்துல. அதாவது இந்த சுதாமாபுரி, இப்ப நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த இடம் மாட மாளிகை கூட கோபுரம் மாறின உடனே அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் புரியல, என்ன இது எல்லாமே மாறி போச்சுன்னு. அப்போ அடுத்த ஒரு அவள் இன்னொரு பிடி எடுத்து வாயில போடும்போது இவருக்கு சகல செல்வங்களும் வந்துருதான் குச்சேலரோட மனைவிக்கு. ஆனா இதோட ஆச்சரியம் தெரியுமோ, குச்சேலருக்கு எல்லா செல்வங்களும் அவரோட இல்லத்துல இந்த இல்லத்துல வந்தது. ஆனா குச்சேலர் துவாரகால இருக்க அவரோட உடை அதே கிழிந்த உடை, அது மாறவே இல்லை. ஏன்னா அவர் எதிர்பார்த்து போனது பெருமாளை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும். யார் யார் என்னென்ன எதிர்பார்க்கிறாளோ, யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ அதை கொடுக்கறது தானே பகவான். அவர் என்ன எதிர்பார்த்தார், எதுவுமே கேட்கல, கிருஷ்ணரை பார்க்கணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவரோட கூட எதுவுமே மாறல, கிருஷ்ணர் அவருக்கு ஆச்சரியமா கடாட்சம் கொடுத்தார். ஆனா இங்க அவள்புரி கொடுத்து அனுப்பிச்சா இல்லையா குசேலரோட பத்தினி, அவளுக்காக அங்க சகல செல்வங்களும் கொடுத்தார். அப்பேற்பட்ட இடம் தான் இது, இந்த சுதாமாபுரின்னு சொல்லக்கூடிய இந்த சுதாமா. இன்னைக்கு நாங்கள் போன இடம் 3வது துவாரகா. ஏற்கனவே என்னோட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல வந்து தாக்கூர் துவாரகா பற்றி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் மூல் துவாரகா அது போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பேட் துவாரகா அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கோதர் துவாரகா. சங்கோதர் அப்படிங்கிறது அந்த பெருமாளோட கிருஷ்ணனோட பேர். இந்த துவாரகால பகவான் இருந்தார், கிருஷ்ண பரமாத்மா, அவரோட அரண்மனை இங்கே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு தீவு. இது குஜராத் மாநிலத்தில் ஓகான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இது இருக்குது. இந்த தீவு வந்து 2 கிலோமீட்டர் அகலம், 8 கிலோமீட்டர் நீளம். அப்போ அவ்வளோதான் மொத்தமே. என்ன அந்த இடத்துல பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிற நீள அகலம் அதுதான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் தான் இந்த பேட் துவாரகா. இந்த பேட் துவாரகாவுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்படின்னா நாங்கள் அந்த படகுலலாம் போனோம் பார்த்தீங்களா, எங்களோட பழைய, அதாவது நாங்கள்லாம் வந்து ரொம்ப குழந்தையாவே மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் பார்க்க போகிறது ஒரு குழந்தைய தானே, ஆனால் நாங்களும் ரொம்ப குழந்தையாக மாறிட்டோம். இந்த படகுல நாங்கள்லாம் அப்படி சந்தோஷமாக அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு. போடாதீங்க.
பசுமை நிறைந்த பறவைகளே, பாடித்திருந்த பறவைகளே, கரையி கழித்த கோலங்களே, பறந்து செல்கின்றோம், பறந்து செல்கின்றோம். எங்கே செல்கின்றோம்? உறங்குகள் போல மரங்களின் மேலே பாடி திரிந்தோமே. போடுறா போடுறா போடுறா. இந்த பிறவியை ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாரு. போடக்கூடாதுங்கிறான். போடாதீங்க. அப்புறம் பறவைகளே வருமா? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதில் ஒரு ஓடுது வண்டி. மொத்தமா கொட்டிடு கொடுக்கும். போகுமிடம் வேறு பாட்டு பாடுவாடு. என்ன பாட்டு? பத்மினி. சிவாஜி போட்ல போய் மாமி சிவாஜி பத்மினி போட்ல இது பாடுங்க பாடுங்க. நடுவில் தொட வேண்டியது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எங்களுக்கு பாரு, என்ன பாருங்க, என்ன பாருங்க எல்லாரும், என்ன பாருங்க. அங்க பாடுறாங்க, யாரும் பாடல. படகுல போறோம், அதனால ஒரு பயம் இல்லை. அதனால பாட்டு என்ன அப்படிங்க எங்க ஆடக்கூட ஆள் இல்லை. பெண்ணே காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே. இந்த விண்மீனுக்கு மண்ணில் ஒரு மின்னல் வந்தது. ஒரு பறவை விரிக்கும் தன் சிறகை
மறக்கும் மதிகளுக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை செந்தேன் மலரே தமிழ் மகளின் பொன்னேசிலையே காதல் காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்து என்னை தான் மறந்தேன் உன்னை எப்படி மறக்கலாம் காதலாயகன் பார்வை கண்டதும் நான் என்னை மறந்து மயிலை காமிச்சிருக்கோம் மயிலை